ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் 12 o'clock அப்படின்னா பகலில் இல்லை, நைட்டு 12 மணி. அதான் படத்தோட பேரை, அதை தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக இன்டர்நெட்டை நோண்டி இருக்கிறப்போ ஒரு வைரல் ஆச்சா இல்லையான்னு தெரில, ஆனால் என் கண்ணில் பட்டுச்சு. அதனால அது என்ன படம்னு தேடி படமாக உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஒரு அப்பா அம்மா தாளாட்டி ஆராட்டி வளர்த்த தங்களோட ஒன்றுமே தெரியாத பொண்ணை எவ்வளோ கொடூரமாக முடியுமோ அவ்வளோ கொடூரமாக ஹெரோஷன் ஊற்றி எரிச்சு கொள்றாங்க. பெத்த பொண்ணை எவனாச்சும் இப்படி பண்ணுவானாடா அப்படின்னு யோசிக்கிற நமக்கு எதுக்கு இவர் இப்படி பண்ணாருன்னு தெரியாது. இப்போ இந்த ஃபில்மை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கும் நான் சொல்ல மாட்டேன், ஆனா என்னமோ தெரியல உங்களுக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு. இப்ப நம்மளை சுத்தியே நிறைய 7 பேரண்ட்ஸுங்க இருப்பாங்க. ஜாதி மதங்கிற வெறிநாய் கடினால தங்களோட சொந்த குழந்தைங்களே ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றது, அப்படி அவங்களோட ஆசைப்படி யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா ரொம்ப மோசமா கொள்றது. ஆனா இந்த கதை அந்த மாதிரி எல்லாம் இல்லை. எந்த ரீசனுமே இல்லாம தன்னோட பொண்ணை கொன்னவங்களோட கதையை பத்தி தான் இந்த ஃபிலிம்ல ஃபுல்லா பார்க்க போறோம். இப்ப ஓப்பனா சொல்லணும்னா இது ஒரு பேய் படம். இதுல யாராச்சும் கொஞ்சம் அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணா பேய் கொன்றோம். அப்புறம் நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் பேய் கொன்றோம். அதை விட ரொம்ப ஹாப்பியான விஷயம், யாராச்சும் சந்தோஷமா இருந்தாலும் பேய் கொன்றோம். ஒரு இடத்துல நெருப்ப கூட்டி 4 பேர் ஃபுல்லா சுத்தி உட்காந்து பேய வான்னு ரொம்ப ஆசையா கூப்பிடுறதோ, அப்படி வந்த பிறகு போன்னு சொல்றதோ, இல்ல முன்னாடி காலை எரிச்ச மோகினி பேயோ, இல்ல ராராங்கிற சந்திரமுகி பேயோ, முடிவே இல்லாம பார்ட்டா போயிட்டு இருக்கிற காஞ்சனா பேய் மாதிரி எல்லாம் இது இல்லைங்க. கொஞ்சம் டீசென்டான பேய், அதனால டீசெண்டா ஃபுல்லா பாருங்க. இப்ப இந்த மாதிரி படத்தை பாக்குறப்போ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்தப்போ இது யாரோ என்னோட சைக்கோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்குதேன்னு தோணுச்சு. அப்புறம் தோணுச்சு எதுக்காக அவனுங்களா இருக்கணும், நானா கூட இருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. இடையில நிறைய டிஃபரெண்டான விஷயங்கள்லாம் இருக்கும், உங்களுக்கு தேவையான விஷயம் எல்லாம் இருக்கும். ஓகே, ஃபில்மோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு நைட்டு வேலை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாரு. அப்ப இவருக்கு தன்னை யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு ஒரு சின்ன யோசனை வருது. அதனால திரும்பி பாக்குறாரு. ஆனா அங்க சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்லை. அதனால யாரும் இல்லை, எல்லாம் நம்மளோட பிரம்ம அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறாரு. அப்படி கொஞ்சம் தூரம் நடந்து போன பிறகு பின்னாடி திரும்பி பாக்குறாரு. இந்த வாட்டி என்னன்னு தெரியல, இவரோட மனசுல கொஞ்சமா பயம் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒரு ஷார்ட்கட் வழியா ஓடி தன்னோட வீட்டுக்கு ஓடுறாரு. அப்படியே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறப்போ இவருக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தெரியுறா. அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சமா நடந்து வந்து இவர் பக்கத்துல வந்து ஒரு கத்தியை வச்சு குத்தி கொன்னுடுறா. இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது ஏன் நடக்குதுன்னு போலீஸ்க்கும் தெரியாது, மனுஷங்களுக்கும் தெரியல. அந்த மாதிரி தான் ரீசெண்டா இந்த பிளேஸ்ல ஃபுல்லா நடந்துகிட்டே இருக்குது. ஆனா போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதோ சைக்கோ கில்லர் தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு தெரியுறான்னு. தென் நெக்ஸ்ட் சீன்ல ஒரு வீடை காட்டுவாங்க. அந்த வீட்டுல படுத்திருக்கிற ஒரு பொண்ணுக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற மாதிரி தூக்கத்துல நடக்கிற நோய் இருக்குது. அப்படின்னா நோயா இல்ல சொல்றேன். அந்த பொண்ணு பெட்ல இருந்து அடாவடியா எந்திரிச்சு கண்ணாடி முன்னாடி வந்து தன்னோட ஃபேஸ பாக்குது. அப்படி பார்த்தப்போ அவளுக்கு அதுல என்ன தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, திரும்ப பெட்ல போய் படுத்துக்கிறா. தென் இன்னொரு பக்கம் 2 போலீஸ் தங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க போயிட்டு இருக்கிறப்போ இவங்களுக்கும் தோணுது நம்மளை யாரோ ஃபாலோ பண்றாங்க. அதனால வண்டியை ஆஃப் பண்ணி பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. பட் அங்க யாரும் இல்லை. இப்போ இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறது ஏன் நடக்குதுன்னு போலீஸ்க்கும் தெரியாது, மனுஷங்களுக்கும் தெரியல. அப்ப வண்டியை ஓட்டிட்டு இருக்கிற ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, 7 நம்மளே ஃபாலோ பண்றாங்களா, பின்னாடி போய் பார்க்கலாம். அப்ப பின்னாடி இருக்கிற ஆபீசர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒரு மண்ண வேண்டாம், நீ ஹீரோவும் இல்ல, இது படத்தோட கிளைமேக்ஸும் இல்ல, அதனால வண்டியை எடு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்படி அவங்க அங்கிருந்து கிளம்பி ஒரு வித்தியாசமான பிளேஸ்ல வண்டியை நிப்பாட்டுறாங்க. அங்க ஒரு பையன் என்ன மாதிரி ரொம்ப அமைதியா நின்றுட்டு இருக்கிறான். அவனை பார்த்ததே இவங்க டே தம்பி இங்க வாடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்படி கூப்பிட்டுக்கிட்டு போலீஸ் அவன் பக்கத்துல போறாங்க. அப்ப அவனும் அவனோட கையில எதையோ மறைச்சு இவங்க பக்கத்துல வர்றான். அப்படி 2 பேரும் பக்கத்துல வந்ததும் அந்த பையன் அவனோட கையில மறைச்சு வச்சிருந்ததை எடுத்து போலீஸோட தலையில டபார்னு அடிச்சு அவங்கள கொண்டுடுறான். இப்ப இதே டைம் இன்னொரு போலீஸ் இருக்கிறாரு. இவரு கீழே விழுந்தவருக்கு என்னாச்சுன்னு பாக்குறப்போ அவரோட தலையில பின்னாடியில இருந்து யாரோ அடிச்சு அவரையும் கொண்டுடுறாங்க. இந்த நெக்ஸ்ட் சீன்ல கட் பண்ணி ஒரு ரெகுலர் ப்ரோக்ராம காட்டுவாங்க. அப்படின்னா ஒரு மாமியார் மருமகளுக்கு எப்பவும் போல சண்டை நடந்துகிட்டே இருக்குது. அதே நாள் நைட்டு அதே வீட்டுல இருக்கிற ஒரு பொண்ணு கண்ணாடியை பார்த்து என்ன பார்த்தாலும் ஏதை பார்த்தாலும் தெரியல சைலண்டா போய் பெட்ல படுக்கிறா. அப்ப அதே டைம் அதே வீட்டுல இருக்கிற அலமாரியில இருந்து விசித்திரமான சத்தம் எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அப்ப அந்த வீட்டோட தலைவர் அப்படின்னா அந்த பொண்ணோட அப்பா நான் என்னன்னு பாக்குறேன்னு சொல்லி அந்த அலமாரியோட பக்கத்துல போய் அதை ஓபன் பண்ண ட்ரை பண்றப்போ அவரோட பொண்ணு மூடிட்டு இருடா எப்பா உயிரை வாங்காத அப்படின்னு சொன்னாலும் அவரு கேட்காம போறாரு. அதனால அந்த பொண்ணுக்கு வேற வழி இல்லாம அப்படியே சைலண்டா இருக்கிறா. இப்போ இவன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது சொல்றதெல்லாம் வச்சு இவளுக்கு என்னாச்சு அப்படின்னு யாருக்கும் தெரியல. தென் அப்படியே அன்னைக்கு நாள் பெருசா எதுவும் சொல்ற மாதிரி நடக்கல. தென் நெக்ஸ்ட் டே நமக்கு அதே பொண்ணை காட்டுவாங்க. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கிறான். அவனை கூட்டிக்கிட்டு இப்போ ஒரு குளம் பக்கமா போறா. இப்போ இவன் என்னோட சைக்கோ ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பயங்கர ஹாப்பியில ஒரு மூட்ல அங்க போனான். போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட தண்ணிக்குள்ள வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள போகுது. தண்ணிக்குள்ள போன
போனதும் குளத்துல இருந்து நிறைய கையெல்லாம் வெளியே வர்ற மாதிரி காட்டுவாங்க. அப்படி வர்ற கையெல்லாம் இவ்வளவு தண்ணிக்குள்ள இழுக்கிற மாதிரி அப்படியே நடக்குது. உண்மையாவே இது அந்த பொண்ணோட கனவு. அந்த பொண்ணும் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் தான் விளையாடிட்டு இருக்காங்க. பட் இவளுக்கு தெரியற கை அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு தெரியல. அதனால இந்த பொண்ணு இதெல்லாம் பார்த்து ரொம்ப பயப்பட்டு அங்கேயும் எங்கேயும் சுத்தி சுத்தி பாக்குறா. அப்படி பார்த்துக்கிட்டு பயங்கரமா கத்தலாம்னு நினைக்கிறா. பட் அவளோட வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல. இப்படி இந்த பொண்ணுக்கு டெய்லி ஏதாச்சும் விசித்திரமா வித்தியாசமா தெரியறது பாக்குறது அந்த மாதிரியாவே இருக்குது. அப்படி இன்னைக்கு நாள் கொஞ்சம் அட்வான்ஸா இன்ஸ்டால் பண்ண ஆப் மாதிரி இவளோட தலையை ஒரு பக்கமா இழுக்குது. அப்ப அவளோட அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியாம நீ என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. இப்ப இவருக்கு தன்னோட பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது புரியுது. அதனால தன்னோட பொண்ணை ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறாரு. இவர் தான் டாக்டர். இவர் பரிதாபங்கள் சேனல்ல வந்தவர் மாதிரி இல்ல 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 அப்படிங்க கூட்டிட்டு வந்த பிறகு இந்த டாக்டர் ஃபுல் கான்சென்ட்ரேஷனை செலுத்தி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. பேஷண்டே இல்ல நர்ஸ. அப்படி இந்த ஏழ்ற அந்த பொண்ணோட அப்பாவோட பேச்சு எதையுமே கேட்காம நர்ஸையே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப இந்த டாக்டர் தான் ஒரு ஏழ்றன்னு நினைச்சா அந்த நர்ஸ் அதுக்கு மேல 8 ஆச்சு உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி சைகையெல்லாம் வித்தியாசமா இருக்குது ப்ரோ. இப்ப இந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் பாக்குற மூட்ல இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட இந்த பொண்ணோட அப்பாவும் பொண்ணும் அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க. அப்படி இவங்க அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கிறப்போ போற வழியில ஒரு சாமியார் வந்து ஒரு சாட்டையை வச்சு அந்த பொண்ணை பயங்கரமா அடிக்கிறாரு. அப்ப இந்த பொண்ணுக்கு என்னடா பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி உலகமே வித்தியாசமா தலைகீழ தெரியுது. அப்ப அந்த பொண்ணோட அப்பா அவளோட ஷோல்டரை பிடிச்சி உனக்கு என்னாச்சுன்னு சொல்லி நார்மலான ஸ்டேட்டு கொண்டு வர்றாரு. அப்படி கொண்டு வந்த பிறகுதான் தெரியும் இதுவும் இந்த பொண்ணோட ஒரு கனவுன்னு. நெக்ஸ்ட் டே திரும்ப அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் போறா. போய் அங்க ட்ரீட்மெண்ட் பண்ற நர்ஸை கொஞ்சம் வித்தியாசமா பாக்குறா. அப்படி அவ பாக்குறது எல்லாத்தையும் கவனிச்ச இந்த நர்ஸுக்கு ஷாக் ஆயிருக்குது. அதனால பைத்தியம் அப்படின்னு இன்ஜெக்ஷன் கூட போடாம ஃபாஸ்ட் அங்க இருந்து வெளியே போக ட்ரை பண்றாங்க. அப்படி அங்க இருந்து நர்ஸ் வெளியே போனதும் முந்தின நாள் பார்த்த ஏழ்ற டாக்டர் உள்ள வர்றாரு. அப்ப அந்த பொண்ணு அந்த டாக்டரையும் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கிறா. அப்ப இந்த டாக்டர் அதை எதையுமே கண்டுக்காம அந்த பொண்ணோட கையில இன்ஜெக்ஷனை போட போறப்போ அந்த பொண்ணு பயங்கரமா கத்தி வெளியே இருக்கிற தன்னோட அப்பாவை உள்ள வர வைக்கிறா. அப்படி அவர் வந்ததும் அவர்கிட்ட இந்த டாக்டர் என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்றான். அது மட்டும் இல்லாம என்ன அங்கங்கே அட்டாச் பண்ணா அப்படின்னு சொன்னதும் அந்த பொண்ணோட அப்பா இந்த டாக்டரை போட்டு பயங்கரமா அடின்னு அடிச்சு தன்னோட பொண்ணை அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு வர்றாரு. அப்படி அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த பொண்ணோட அம்மாவை சரோஜா கொஞ்சம் டீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றா. அப்படி அவ கூப்பிட்டது கேட்டதும் அவளோட அம்மாவும் பாட்டியும் ஷாக் ஆகி அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதே கேப்ல அவரோட அப்பாவும் அங்க வர்றாரு. அப்படி வந்ததும் இந்த பொண்ணு அவர் முன்னாடியே இவளோட அம்மாவை அப்படின்னு பயங்கரமா திட்டுறா. அப்ப அவளோட அப்பா அவளோட ஷோல்டரை பிடிச்சு உனக்கு என்னாச்சு அப்படின்னு அவளை நார்மலான ஸ்டேட்டுக்கு கொண்டு வர்றாரு. எதுக்காக என்ன இப்படி எல்லாரும் பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறா. ஆக்சுவலா இந்த பொண்ணுக்கு அவளை சுத்தி நடக்கிற எதுவுமே தெரியாது. நெக்ஸ்ட் சீன்ல இந்த பொண்ணோட அப்பா தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட தான் பொண்ணுக்கு நடக்கிற விஷயம் எல்லாத்தையும் சொல்றாரு. அப்ப அந்த ஃப்ரெண்டு இந்த விஷயத்துக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்ல வர்ற டைம்ல அந்த பொண்ணு சடனா அங்க வந்துடுறா. வந்து அந்த ஃப்ரெண்டை பார்த்து நீ டெய்லி என்ன நினைச்சு தப்பா நடந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றா. அப்ப அவளோட அப்பாவுக்கு ஒண்ணுமே புரியாம நீ என்ன பண்ற அப்படிங்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அந்த பொண்ணு அதை எதையுமே கண்டுக்காம அந்த வயசான ஃப்ரெண்டு கிட்ட பயங்கரமா கோவப்பட்டு அடிக்க எல்லாம் ட்ரை பண்றா. அப்ப இந்த பொண்ணோட அப்பா எப்படி இவளை கண்ட்ரோல் பண்ணி அங்க இருந்து ஒரு மந்திரவாதி கிட்ட கூட்டிட்டு போறாரு. மந்திரவாதி யாருன்னா நம்ம வேலுவோட அப்பா. இந்த வேலுவோட அப்பா தன்னோட செருப்பை வச்சு அந்த பொண்ணை பொலிர்னு 4-5 வைக்கிறாரு. அப்படி வைக்கிறப்ப இந்த பொண்ணோட அப்பா டே பைத்தியம் அது என்னோட பொண்ணுடா அப்படின்னு அவரை பிடிக்க ட்ரை பண்றாரு. ஆனா நம்ம வேலுவோட அப்பா விடல. ஏன்னா பயத்தினால பொங்கி இருக்கிறாரு. இப்ப இந்த ஏழ்றையோட பொங்கி கோவத்தினால டென்ஷன் ஆன அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணை கூட்டிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்புறாரு. நெக்ஸ்ட் சீன்ல நமக்கு அந்த பொண்ணோட அப்பாவோட ஃப்ரெண்ட் அடிச்சா இல்ல அவரு அந்த ஊரை விட்டு எங்கேயோ பஸ்ல போயிட்டு இருக்கிறாரு. அப்படி அவர் போயிட்டு இருக்கிறப்போ பின்னாடியில இருந்து யாரோ அவர் விசித்திரமா கூப்பிடுற மாதிரியான சத்தம் எல்லாம் கேக்குது. அந்த டைம் அவர் பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஆனா இவருக்கு அங்க இருந்து யாரோ கூப்பிட்டு இருக்கிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. அதனால இந்த ஓல்டு கேவலப்பட்டாலும் பரவாயில்ல விடுறாயப்பா அப்படின்னு ஃபாஸ்டா பஸ் டிரைவர் கிட்ட போய் வண்டியை நிறுத்து அப்படின்னு சத்தம் போடுறாரு. அப்படி அவர் பஸ் நிப்பாட்ட சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பாக்குறப்போ பஸ்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் எல்லாம் சாம்பி மாதிரி எந்திரிச்சு நின்று இவரே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதே டைம்ல அந்த கிரௌட்ல இருந்து ஒரு சின்ன பையன் வந்து அந்த கிளட கீழே தள்ளி விட்டு அவரோட கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணோட அம்மா பாட்டி தம்பி 3 பேரையும் அவளோட அப்பா வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அனுப்பி வைக்கிறப்போ எல்லாம் நார்மலான பிறகு நானே கூப்பிடுறேன் அது வரைக்கும் வந்துடவே செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இப்ப இன்னொரு பக்கம் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு காதல் புறா டிவில கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்கிறான். அந்த மேட்ச்ல கோலி பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா ஒரு 6 அடிக்கிறாரு. பாவம் கோலி டெஸ்ட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆயிட்டார்ல. இப்ப அது வேண்டாம். இப்ப இந்த மாதிரி கோலி 6 அடிச்சதும் அந்த ரூம்ல இருக்கிற லைட் எல்லாம் ஆஃப் ஆகி ஆன் ஆகி அந்த மாதிரி இருக்குது. இப்ப இந்த காதல் புறாக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியல. அதனால என்னாச்சு அப்படின்னு சுத்தி பாக்குறான். அப்ப இவனோட நேம சொல்லி ஏதோ லேடி கூப்பிடுற மாதிரியான சத்தம் எல்லாம் கேக்குது. இப்ப லேடி ஆச்சு யாருன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் யாரும் அங்க இல்ல. இதனால ஒரு திருவிழா கடை டார்ச் எடுத்துக்கிட்டு எங்க இருக்க அப்படின்னு பாத்துக்கிட்டே வெளியே போறான். அப்படியே வெளியே தேடி போயிட்டு இருக்கிற டைம் தூரத்துல ஒரு பொண்ணு துப்பட்டாவோட நின்னு இவனை பாத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது. இதனால இவன் யாரு அப்படின்னு சர்ப்ரைஸா பாக்கலான்னு பாக்குறான். அப்ப அந்த துப்பட்டாவுக்கு கீழே யாரும் இல்ல. இப்பதான் இவனுக்கு மேட்ரு புரியுது. மேட்ரு புரிஞ்சதை முடிச்சுட்டாங்கடா எப்பா அப்படின்னு ஃபாஸ்டா ஓட தொடங்குறான். அப்படி அவன்
இவன் ஃபாஸ்டா ஓட தொடங்கினதும் அவனோட ஃப்ரெண்ட்ல அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. இதனால இவன் பின்னாடி திரும்பி ஃபாஸ்டா அங்கிருந்து ஓட தொடங்குறான். அப்படி ஓட தொடங்குறப்போ இவனோட காலில் ஏதோ பட்டு அந்த இடத்துல அப்படியே கீழே விழுறான். அப்படி அவன் கீழே விழுற டைம் ஏதோ ரொம்ப ஷார்ப்பான ஒன்று அவனோட நெஞ்சில குத்தி அப்படியே அவன் அங்க இறந்துடுறான். தென் நெக்ஸ்ட் சீன்ல அந்த பொண்ணோட அப்பா அவளை ஒரு வைத்தியர்கிட்ட கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த பாரம்பரிய வைத்தியர் ஒரு டார்ச் அடிச்சு அந்த பொண்ணோட கண்ணுல பாக்குறாரு. என்னடா கண்ணு தெரியலையான? இல்லங்க ட்ரீட்மெண்ட். அப்படி டார்ச் அடிச்சு அந்த பொண்ணை ஹிப்னடைஸ் பண்ணி நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு நான் பாபு அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த பாரம்பரிய வைத்தியர் அப்ப ஃபுல் நேம் வைக்கல, ஃபுல் நேம் சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப அந்த பொண்ணு பேரை தெரிஞ்சு என்னடா கிளிக்க போற அப்படின்னு பதிலுக்கு டீசெண்டா கேக்குறா. அப்படி சொல்லிக்கிட்டு வாங்கிட்ட இருக்கிற படிப்பெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது, நீ உங்ககிட்டயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றான். தென் நெக்ஸ்ட் சீன்ல நமக்கு அந்த பொண்ணு முன்னாடி போன ஹாஸ்பிட்டலை காட்டுவாங்க. அங்க அந்த ஹாஸ்பிட்டலோட டாக்டருக்கும் நர்ஸுக்கும் அந்த மாதிரியான தொடர்பு எல்லாம் ஸ்டார்ட் ஆகி அதோட ஒரு பார்ட்டா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் பாதியிலே இருக்குன்னு சொல்லி ஒரு ரூமுக்குள்ள போய் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் பண்றாங்க. அப்படி அந்த மாதிரி வேலையெல்லாம் முடிஞ்சது அந்த பொண்ணு ஃபேஸ் வாஷ் பண்றாங்க. அப்ப அங்க இருக்கிற கண்ணாடியில இந்த பொண்ணோட ஃபேஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியுது. அப்ப இந்த டாக்டர் ஐயோ இதை மறந்துட்டேனே அப்படின்னு எதையோ தேடிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த நர்ஸ் ரிட்டர்ன் வந்து டாக்டர் ஹக் பண்ணி அவரோட பின்னாடி எதையோ வச்சு நறுக்குன்னு குத்துறா. அதே டைம் இந்த டாக்டர் எதையோ தேடினாரு சொன்னேன்ல, அப்படி தேடி கிடைச்சதை வச்சு அந்த பொண்ணோட பின்னாடி குத்தி கொன்னுடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் இது வேணும்னு எல்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் டே நியூஸ் பேப்பர், நியூஸ் சேனல் எல்லா இடத்துலயும் இதே நியூஸ் மட்டுமே போயிட்டே இருக்குது. இப்ப இந்த நியூஸை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா பயங்கர ஷாக் ஆகுறாரு. அப்ப அந்த பொண்ணு மெதுவாங்க நடந்து வந்து இந்த ரெண்டு பேரும் நான் தான் கொன்னேன் அப்படின்னு சொல்றா. இப்ப இங்க சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன்ல இந்த பொண்ணோட அப்பா போலீஸ் ஸ்டேஷன் போய் இந்த ஊர்ல நடக்கிற கொலைகள்லாம் யாரு காரணம்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவர் சொல்றது கேட்ட போலீஸ் வேற பைத்தியண்டா அப்படின்னு நினைச்சு அவரோட சட்டையை பிடிச்சு அங்கிருந்து வெளியே அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி இவரை வெளியே அனுப்புனதும் இவர் போலீஸ்க்கு தெரியாத விஷயம், போலீஸ் தேடிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாரு. இப்படி இவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்ட இன்ஸ்பெக்டர் உடனே இவரோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு. அப்படி போலீஸ் இவரோட வீட்டுக்கு வந்ததும் இவரோட பொண்ணு போலீஸோட முன்னாடி உட்கார்ந்து ஒரு ஆம்பளை வாய்ஸ்ல பேச ஸ்டார்ட் பண்றா. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன மறந்துட்டீங்களா? நான் தான் பாபு அப்படின்னு சொல்றா. இப்ப இவரோட வாய்ஸ், இவ சொன்ன பேரு, அது எல்லாத்தையும் கேட்ட போலீஸ் ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப ஸ்வெட் ஆகி அங்கிருந்து ஃபாஸ்டா ஜீப் எடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அப்படின்னா இந்த பொண்ணோட உடம்புல ஃபேமஸ் சைக்கோ கில்லர் பாபு அப்படிங்கிறவரோட ஆத்மா இருக்குது. இப்ப இந்த பக்கம் இந்த பொண்ணு அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட இதே போலீஸ் தான் என்ன 2 மாசத்துக்கு முன்னாடி கொன்னான். அப்படி அவன் கொன்னதுல இருந்து என்னோட ஆத்மா அங்கேயும் இங்கேயும் போயிட்டே இருக்குது. நான் ரொம்ப லக்கிங்கிறதுனால அதிர்ஷ்டவசமா உங்களோட பொண்ணோட உடம்பு இப்ப எனக்கு கிடைச்சிருக்குது. உங்க பொண்ணோட உடம்பு ஒல்லியா இருந்தாலும் ரொம்ப ஹெல்த்தியா டீசெண்டா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்குதுன்னு சொல்றா. தென் நெக்ஸ்ட் சீன்ல முன்னாடி பேரு கேட்டாரு ஒரு வைத்தியர். அவரோட அம்மா ஹாஸ்பிட்டல்ல சாக போற நிலைமையில கிடக்குறாங்க. அப்படி இருக்கிற நிலைமையில இந்த வைத்தியர் அவரோட அம்மாவை பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த பொண்ணோட அப்பாவுகிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அவரு வைத்தியர்கிட்ட என்னோட பொண்ணு ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்றா, நீங்க உடனே எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. வீட்டுக்கு வந்து அந்த வைத்தியர் அந்த பொண்ணோட கையை பிடிச்சுக்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு இந்த வைத்தியர்கிட்ட எனக்கு உயிர் வாழ ஆசையா இருக்குது, என்ன எப்படியாச்சும் காப்பாத்திருவியா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு சொல்றா. இப்ப இவளோட பேச்சு ஸ்லாங் எல்லாம் கேட்கிற வைத்தியருக்கு உடம்புல காலன்ன கால் எல்லாம் சேர்ந்து ஆடுது. ஏன்னா இந்த பொண்ணு இப்போ வைத்தியரோட அம்மாவோட வாய்ஸ்ல பேசுறா. இதனால ஏதாவது தப்பா நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல வைத்தியர் ஃபாஸ்டா இங்க இருந்து கிளம்புறாரு. தென் நெக்ஸ்ட் சீன்ல இந்த பொண்ணோட வீட்டுக்கு வந்த போலீஸ் ஆபீசரை காட்டுவாங்க. இப்ப இவருக்கு இவரோட மேலதிகாரி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அப்படி மீட்டிங் எல்லாம் முடியிறப்போ இந்த இன்ஸ்பெக்டர் அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் வெளியே அனுப்பி வச்சுக்கிட்டு தன்னோட மேலதிகாரி கிட்ட தனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்றாரு. அப்படின்னா சார் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, 2 மாசத்துக்கு முன்னாடி நான் ஒரு சைக்கோ கில்லரை என்கவுண்டர் பண்ணி கொன்னேன் இல்ல, அதே சைக்கோ கில்லரோட ஆத்மா இப்போ ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்குது. அப்படி அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற ஆத்மா தான் இந்த சிட்டில நடக்கிற மர்டர் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவர் இந்த மாதிரி சொல்றது எல்லாத்தையும் கேட்ட இந்த மேலதிகாரி செய்யற பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருக்க வேண்டியவனுங்க எல்லாம் இங்க வந்திருந்தா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு இவர் சொல்ற எதையுமே நம்பல. உனக்கு 2 நாளா வேலை அதிகம், அதனால தெருமுனையில ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்க போய் காட்டு, அதை விட்டுக்கிட்டு எங்க எல்லாரையும் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடாதடா ராஜா அப்படின்னு சொல்றாரு. இந்த நெக்ஸ்ட் சீன்ல இந்த போலீஸ் ஆபீசர் என்ன பண்றதுன்னு தெரியாம சைலண்டா வீட்டுக்கு போறாரு. அப்படி இவர் வீட்டுக்கு வந்ததும் இவரோட ஒய்ஃப் இவர்கிட்ட சண்டை போடுறாங்க. எதுக்காகடா இப்ப சண்டைனா இந்த போலீஸ் ஆபீசருக்கு வேற ஒரு உமன் கூட கனெக்ஷன், அதை இப்ப தெரிஞ்சுக்கிட்ட இவரோட ஒய்ஃப் இவர்கிட்ட சண்டை போடுறாங்க. அப்படி அவங்களோட சைட்ல இருக்கிறத கேட்கிறப்போ இந்த இன்ஸ்பெக்டர் அதை எதையுமே கேட்காம தான் பார்த்த விஷயத்த மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இவரோட ஒய்ஃப் என்ன நினைக்கிறாங்கன்னா இவன் டாபிக்கை சேஞ்ச் பண்ண நினைக்கிறான் அப்படின்னு பயங்கரமா சண்டை போடுறாங்க. இப்ப இந்த மாதிரி இவங்க கத்துறதுனால இந்த இன்ஸ்பெக்டர் பயங்கர டென்ஷன் ஆகி அவங்களோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு அங்கேயே கொண்டுடுறாரு. எதனால இப்படி பண்ணாருன்னா இப்ப இந்த போலீஸ் ஆபீசரோட உடம்புக்குள்ளேயும் அந்த பாபுவோட ஆத்மா தான் இருக்குது. அப்படி அவங்களை கொண்டுகிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு நின்று போலீஸ் ஆபீசரோட கண் எடுத்து தன்னோட நெத்தியை பார்த்து வச்சு தன்னை தானே ஷூட் பண்ணி சூசைட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுது. தென் நெக்ஸ்ட் சீன்ல முன்னாடி பார்த்த மேலதிகாரி அப்படின்னா கமிஷனர் சைக்கார்டிஸ்ட மீட் பண்ணி தான் கீழே ஒர்க் பண்ற இன்ஸ்பெக்டரை பத்தி சொல்லி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு சைக்கோ கில்லரை தான் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒருத்தர் கொன்னுட்டாரு. அப்படி செத்த அந்த சைக்கோ கில்லரோட ஆத்மா இப்ப ஒரு பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிறதாவும்
ஊருக்குள்ள நடக்கிற கொலையெல்லாம் அதுவே பண்ணதாகவும் என்னோட இன்ஸ்பெக்டர் என்கிட்ட வந்து சொன்னாருன்னு எல்லாத்தையும் இவருக்கு சொல்றாரு. அப்படி சொல்லி இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி இவர் சொல்றது எல்லாத்தையும் கேட்ட டாக்டர் கொஞ்சம் பயத்துல நடுங்க தொடங்குறாரு. அதே டைம் அந்த கமிஷனருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அப்படி ஃபோன் காலை பேசி கட் பண்ண கமிஷனர் டாக்டர் கிட்ட, நான் இவ்வளோ டைம் எந்த விஷயத்தை பத்தி யாரை பத்தி பேசணும், அந்த இன்ஸ்பெக்டர் தன்னோட ஒய்ஃபை கொண்டுகிட்டு தானும் சூசைட் பண்ணி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி உண்மையாவே எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி இந்த கமிஷனரும் சைக்காட்ரிஸ்டும் அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. அப்படிங்க அந்த கமிஷனர் கிட்ட அந்த பொண்ணு கொஞ்சம் டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணிக்கிட்டு, இந்த சிட்டில நடக்கிற மர்டர்ஸ்க்கு எல்லாமே நான் தான் காரணம், நீ என்ன ஒரு மண்ணும் பண்ண முடியாது, ஆல்ரெடி செத்து போன என்ன நீ எப்படி கொல்லுவ, அப்படி நீ கொல்லணும்னா இந்த பொண்ணையும் தான் கொல்லணும், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. அப்புறமா இந்த பொண்ணோட அப்பா, கமிஷனர், சைக்காட்ரிஸ்ட் 3 பேரும் சேர்ந்து முன்னாடி இந்த பொண்ணை செருப்பை வச்சு அடிச்சாருல வேலோட அப்பா, அவர்கிட்ட போறாங்க. போய் டே வேலோட அப்பா, இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்குது, இதுக்கு ஏதாச்சும் உங்ககிட்ட வழி இருக்குதா அப்படின்னு கேட்கிறப்போ நம்ம வேலோட அப்பாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, சடனா யாரும் அவர் அடிக்கிற மாதிரி சவுண்டு ஆக்ஷன் பயங்கரமா பண்றாரு ப்ரோ. அப்படி அவர் உட்கார்ந்து இருந்த சேர்ல இருந்து எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயும் வித்தியாசமா பறக்கிற மாதிரி எல்லாம் பண்றாரு. இப்ப இது எல்லாத்தையும் இங்க வந்து பாக்குற இவங்க 3 பேரும் பயங்கரமா பயப்படுறாங்க. அப்படி அவங்க பார்த்துட்டு இருக்கிற டைம்ல நம்ம வேலோட அப்பாவோட உடம்பு அப்படியே மேல போய் டமால்னு கீழே விழுது. அப்படியே பாவம் அங்கேயே நம்ம வேலோட அப்பா இறந்துட்டாரு. இப்படி இவங்க 3 பேரும் ஃபாஸ்டா இங்க இருந்து கிளம்பி கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கிறப்போ சைக்காட்ரிஸ்ட் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்த மோசமான காலகட்டத்தில இருந்து வெளியே வரணும்னா நமக்கு ஒரே ஒரு வழி மட்டும் தான் இருக்குது, அது என்னன்னு ஃபர்ஸ்டே சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு கமிஷனர் கேட்டதுக்கு, படத்தோட கிளைமேக்ஸ் இப்ப தானே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொல்லி அந்த பொண்ணோட உடம்ப அழிக்கணும்னு சொல்றாரு. இப்படி ஒரு சொல்ற கேட்கிற பேரண்ட்ஸ் யாருக்காச்சும் கோவம் வராம இருக்குமா? அதேதான் அந்த பொண்ணோட அப்பாவான வர்மாவுக்கும் பயங்கரமா கோவம் வருது. அப்படி கோவம் வந்து அந்த சைக்காட்ரிஸ்ட் அடிக்க ட்ரை பண்றாரு. அப்ப கமிஷனர் அவரை பிடிச்சி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு அவ பொண்ணு, ஆனா அவங்க பொண்ணோட உடம்புல இருக்கிற அந்த சைக்கோ கில்லர் அப்படியே விட்டா ஊர் ஃபுல்லா நாசம் பண்ணி எல்லாரையும் கொண்டு போட்டுருவான். இப்ப நமக்கு பட்ஜெட்டும் கம்மி, பட்ஜெட் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா பேய் ஓட்டுறதுக்குன்னு அங்க இங்க நாளெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் கிராண்டா பண்ணிருக்கலாம். பட் அந்த மாதிரியான ஆப்ஷன் நமக்கு தராததுனால வேற வழியே இல்லை, உங்களோட பொண்ணை கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி நம்ம கொல்றோமேன்னு தப்பா எதுவும் நினைக்காதீங்க, ஏன்னா நாம இப்ப பண்ண போற தியாகத்தினால எவ்வளவோ அப்பாவிங்க உயிரோட இருக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்படியே விட்டா ஊர் ஃபுல்லா அவங்க பொண்ணை பத்தியும் தெரிஞ்சிடும், அப்புறமா அவளுக்கு ஃபியூச்சரும் இருக்காது, அதனால வேற வழியே இல்லை, டாக்டர் சொல்ற மாதிரி கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப வர கோவமா இருந்த வர்மாக்கு இவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்டு சரி கொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வர்றாரு. தென் கொஞ்சம் டைம்லயே இவங்க வீட்டுக்கு வர்றாங்க. அப்படி இவர் வந்ததும் இவர் பொண்ணோட உடம்புல இருக்கிற ஆத்மா இவர்கிட்ட, எப்படி வந்துட்டியா, உன்னோட வேலையெல்லாம் முடிஞ்சுதா, நீங்க மந்திரவாதி வேலோட அப்பா கிட்ட போனதை நான் பார்த்தேன், அதனாலதான் மந்திரம் படிச்சு இவன் எது கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி ஈஸியா அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்றான். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கிற கேப்ல இந்த பொண்ணோட அம்மா பின்னாடி இருக்கிற ரூமுக்குள்ள போறாங்க. இங்க ஹாலில் இந்த பொண்ணு அவளோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கிறா. அப்படி இவங்க பேசிட்டு இருக்கிறப்போ பின்னாடி ரூமுக்கு போன அவளோட அம்மா பக்கெட்டை காலி பண்ணி அதுல முந்தின நாள் கஷ்டப்பட்டு ரேஷன் கடையில கியூல நின்று வாங்கின கெரோசின் எல்லாத்தையும் ஊத்தி கஷ்டப்பட்டு கியூல நின்று வாங்கின எல்லாம் வீணா போகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு டோரோட பின்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்படி அவங்க பின்னாடி நிக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சு இந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற ஆத்மா கிட்ட பேசி பேசி அதை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம் பின்னாடி நிக்கிற அவரோட ஒய்ஃப் ஃபாஸ்டா வந்து கையில இருக்கிற கெரோசின் எடுத்து அவங்களோட பொண்ணுக்கு மேல ஊத்துறாங்க. இப்படி இவங்க பண்ணதும் இந்த சைக்கோ கில்லரோட ஆத்மா ஷாக் ஆகி என்ன நடக்குதுன்னு புரியல. வேலோட அப்பாவை அவரோட வீட்டுக்கு போய் பார்த்த இந்த ஆத்மாவுக்கு பின்னாடி நிக்கிற அவங்களோட அம்மாவை கண்டுபிடிக்க முடியல. சரி, இப்ப இந்த ஆத்மாவுக்கு என்ன நடக்குதுன்னு புரியாத டைமுக்குள்ள அந்த பொண்ணோட அப்பா ஒரு தீக்குச்சி எடுத்து கொளுத்தி அப்படி அவளோட மேல போடுறாரு. அப்படி அவங்க தான் பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மாவை எரிச்சுக்கிட்டு ஃபாஸ்டா அந்த ரூம்ல இருந்து வெளியே போய் டோரை லாக் பண்றாங்க. அப்படி லாக் பண்ணதும் அந்த பொண்ணோட குரல்ல இருந்து என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் கேக்குது. அப்ப அவளோட அப்பா தான் பொண்ணே இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு ஏதோ ஒரு எமோஷனல்ல டோரை ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப அந்த சைக்காட்ரிஸ்ட் அந்த பொண்ணோட அப்பாவை பிடிச்சு ஏழ்ற எல்லாம் தெரிஞ்சுதான் கொளுத்தின, இப்ப என்ன ஓவர் ஆக்ஷன், அதான் சொன்னேன் இல்ல எல்லாம் அந்த சைக்கோ கில்லரு அப்படி இப்படின்னு மனசு ஆறுதல் பண்ணிக்கோன்னு. அது மட்டும் இல்லாம அந்த ஆத்மானால எல்லா வாய்ஸ்லயும் பேச முடியும். பெரிய மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, அதுங்களுக்கெல்லாம் ஏஐ சாட் ஜிபிடின்னு எதுவும் தேவையில்லை, எப்ப இருந்தோ அதுங்க எல்லாம் வேற லெவல் அப்டேட் ப்ரோ, அதனால ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் எமோஷன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி இதெல்லாம் தியாகம் அப்படின்னு அந்த பேரண்ட்ஸை கன்வின்ஸ் பண்றாங்க. எப்படியும் இந்த பேரண்ட்ஸுக்கு உள்ள எரிஞ்சிட்டு இருக்கிறது தன்னோட பொண்ணு இல்ல, பாவம் அவ இனி இல்ல அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு கூனி குறுகுறாங்க. ஓகே, இதான் இந்த ஃபில்மோட எண்ட். சரி, இன்னொரு வீடியோல சீக்கிரம் பார்க்கலாம். தேங்க்யூ.